ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில் நம்ம வரைஞ்ச சேனல் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு லோ ஹையை நோக்கி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை வந்து 1 ஹவர் கேண்டிலையும் 15 மினிட்ஸ் கேண்டிலையும் வச்சு நம்ம எந்த மாதிரியான ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வயலட் கலரில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் டே, அதாவது இந்த டேவோட ஹைலோ. ஆரஞ்சு கலரில் இருக்கிற லைன் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ. க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ கேண்டில். இதெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம அந்த லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வச்சுருக்கிறது 1 ஹவர் கேண்டில் ஜூம் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணி இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் காட்டினல ட்ரெண்டு, ஒரு லோ ஹை, இப்போ எகெயின் லோ, இப்போ இங்கேருந்து இந்த ரீஜன் நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதோட டார்கெட்டாக நம்ம எந்த லெவலில் எடுத்துகிட்டு போகலான்னா அது வந்து 18,800. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த லெவல் வரைக்கும் இங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, இது 18,800 உடனே போயிடுமானா எந்தெந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று என்னோடய அனலைசிஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னோடய ஓவரால் ட்ரெண்டு வீக்கோடது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நிஃப்டிக்கு தனியாகவும் பேங்க் நிஃப்டி தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் எப்படி இருக்கும், எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், 1 ஹவர் கேண்டில் நான் வந்து இந்த லைன் வரைஞ்சி காட்டியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த லைனு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், லோ ஹை. இப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆனது கேப் அப், பட் இந்த இடம் பிரேக் அவுட்டாக இப்போ பாருங்கள் வந்திருக்கிற லெவல் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு கீழே இறங்கினா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். இந்த இடம் வந்து சப்போர்ட் பாயிண்ட்டாக எடுத்து, அதாவது இந்த சேனலுக்கு ரீடெஸ்ட் பண்ணி இப்படி புல் பேக் கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இதை 15 மினிட்ஸில் வச்சு என்ன மாதிரியான நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. எந்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும், எந்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வச்சுருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டில். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இந்த இடம் வந்து கேப் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா. ஒரு ஹெல்த்தி மார்க்கெட்டு, ஒரு நல்ல கண்டினியூவாக மூவ் ஆகிற மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி கேப் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த கேப் ஃபில் ஆகிட்டு தான் போகும். ஸோ உடனே இது கேப் ஃபில் பண்ணுமா அப்படின்னா, இந்த சேனலுக்கு கீழே டவுன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இது வந்து மேபி ட்ரை பண்ணும் கேப் ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அப்போ வந்து நமக்கு எந்த இடம் சப்போர்ட்டாக இருக்குன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை வந்து சப்போர்ட்டாக இருந்து புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் வரையலாம் 15 மினிட்ஸில். ஏன்னா நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும்ல. அதுக்கு இங்கே பாருங்கள், இப்போ இன்டர்னலாக வரைஞ்சிட்ருக்குது. இது வந்து நான் எப்படி சொன்னேன், ஓவராலாக சொன்னேன்ல, இந்த சேனல் இருக்கே, இதுக்கு இப்போ ரேட்டஸ்ட் லெவலு, இதுக்கு மேலே புல் பேக் கொடுத்ததுன்னா இந்த ஹையை போய் தொடும். அது வந்து 18,800 ரீஜன். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், நாளைக்கு நீங்கள் இதில் 15 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கணுன்னா நான் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 18,600 ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இது பிரேக் அவுட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து 18,616. ஓகேவா. 18,620க்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து இன்னைய டேவோட ஹை 18,640 ரீஜன், இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 18,680 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேட் நடந்து பிரேக் அவுட் கொடுக்குறப்ப இது வந்து 18,700 வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா நம்ம வரைஞ்சிருக்க இந்த லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனு பிரேக் அவுட் ஆகணும். சப்போஸ் இந்த சப்போர்ட் ஜோனு பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் நடந்து எகெயின் டவுன் ட்ரெண்டை மூவ் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து 18,500 வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி மூமெண்டம் தான் நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனும் இல்லைன்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே சைட்வேஸில் இருக்க வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் கிடையாது. ஸோ நம்ம மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு மேபி கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணி அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இதுக்கு கீழே பிரேக் டவுன் ஆகுதுன்னா நீங்கள் வந்து 18,500 வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்ம வந்து இந்த இடம் கன்சல்டேஷன் சொல்லியிருந்தோம். ஒரு நிமிஷம் கூட நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் இந்த லைன் என்ட்ரி பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த இடத்த நான் கன்சல்டேஷன் சொல்லியிருந்தேன். ஓகேவா.
ஸோ இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆனால் நல்ல மூமெண்டம் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்ஸ் இது ரீடெஸ்ட் ஆகிட்டு எகெயின் புல் பேக் கொடுத்துச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டை பேங்க் நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரி, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1 hour கேண்டில் வைக்கிறேன் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், நம்ம சொன்ன கன்சல்டேஷன் ஜோன் லெவல் பாருங்கள், இந்த இடம் ஓகேங்களா. ஸோ இது புல்ல ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் ஒரு ஹை, எகெயின் ஒரு லோ, எகெயின் ஹை ஓகேங்களா. இந்த சேனல் மூமெண்டமோட பிரேக் அவுட் தான் இது ஓகேங்களா. இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் லெவல்னால் எங்கே, இந்த இடத்துக்கு வரணும். அது வந்து பாருங்கள் வீக்லியோட ஹை. ஸோ நிஃப்டிலையும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான், கீழே டவுன் ஆனாச்சுன்னா மட்டும்தான் புட் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கூட புல் பேக் எடுக்கலாம். நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு அப் ட்ரெண்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஹை கூட வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து 44,500 வரைக்கும் நல்லாவே ஒரு மூமெண்டம் கொடுத்தது. பட் கன்சல்டேஷன் தான் நடந்தது மூவ் ஆனதுக்கப்புறம் ஓகேவா. இப்போ நம்ம 15 minutesல வச்சு இதுக்குள்ளார ட்ரேட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டிலையும் நிஃப்டியில் இருக்கிற மாதிரி இந்த கேப்பு ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து இங்கே இறங்குச்சுன்னா இந்த இடம் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு புல் பேக் எடுக்க சான்ஸ் அதிகம் ஓகேங்களா. இது வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டு எகெயின் கீழே இறங்கினா கூட பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது நாளைக்கு சொல்ல நான் அப்கமிங் டேஸ் அப்கமிங் வீக்கில் இந்த மாதிரியான ஒரு கன்சல்டேஷன் நடக்க கூட வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம வந்து 15 minutes கேண்டிலுக்கு போயிடலாம். 15 minutes கேண்டிலில் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டை நம்ம இதில் பிடிக்க பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கிறது 15 minutes கேண்டில். 15 minutes கேண்டிலில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் ஓகேங்களா. அந்த ட்ரெண்டு எதை பேஸ் பண்ணி வரைகிறேன்னா, இந்த கேண்டில்ஸ் இருக்குல்ல, இந்த கேண்டில்ஸோட ஹையை பேஸ் பண்ணி ஓகேவா. ஸோ இப்போ நாளைக்கு இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவல் பாருங்கள் 43,300 ரீஜன் ஓகேங்களா. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 44,300 க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை 44,300க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிற பட்சத்தில் இது கன்சல்டேட் ஆகி எகெயின் இந்த ஆல் டைம் ஹை லெவல் இருக்குல்ல 44,500 ரீஜனு, அது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப்லேயோ இல்லை 150 பாயிண்ட்ஸ் கேப் அப்லேயோ ஓப்பன் ஆகுதுன்னா ஈஸியாக இந்த ரீஜனை போய் ரீச் பண்ணிவிட்டு எகெயின் இன்றைக்கி நடந்துச்சுல இந்த கன்சல்டேஷன், அதே மாதிரி கன்சல்டேஷன் நடக்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. சப்போஸ் இதே வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க. இன்னி டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா 44,200. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 44,150. இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த 2 ஜோனும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் அது அடுத்து 44,000 வரைக்கும் கீழே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 44,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பரு. ஸோ அந்த இடத்துல வந்து நல்ல கன்சல்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. 44,000க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அதுக்கு அடுத்து சப்போர்ட் ஜோன் வரையலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்போர்ட் ஜோனை தேடுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், அது வந்து 43,850 ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நான் இந்த 850 சொல்கிறேன்னா, இருங்க இதை நம்ம டாட்டர் லைனில் வச்சுக்கலாம், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த ஜோனு ஒரே நிமிஷம், இந்த இடம் ப்ளஸ் இந்த ஜோனு ப்ளஸ் இந்த ஜோனு ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தால் புல் பேக் ஆகிருக்கு இந்த ஜோன், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான். ஸோ இப்போ 44,000க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன் கீழே. அப்போ வந்து இது எந்த வரைக்கும் வரலாம், 43,850 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து 44,300 இருக்குது. நாளைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனால் கூட நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 44,500 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன் 44,500, அதுக்கு மேலே 100 பாயிண்ட்ஸ், அடுத்து 100 பாயிண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆல் டைம் ஹை லெவலில் இருக்கிறதுனால எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும், எந்த லெவலுக்கு போகுங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சு மூவ் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு கன்சல்டேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணோம், 43,600 போகும், எகெயின் 44,500க்கு வரும். அப்புறம் 500லேருந்து 600லேயே கன்சால்டேட் ஆகும். ஏன்னா அடுத்தடுத்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு புது ஹையை வைக்கிறப்ப இந்த மாதிரி தான் மூமெண்டம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸு கேப் அப்லேயும் ஹைலையும் போயிட்டு எகெயின் கீழே இறங்கிட்டு தான் அடுத்த லெவல் மூவ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக இப்போ இன்றைக்கும் நாளைக்கெலாம் ஓப்பன் ஆகுதுல அந்த லெவலை பேஸ் பண்ணி தான் அப்கமிங் வீக்ஸில் வந்து மூமெண்டம் கொடுக்க ட்ரை பண்ணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்.